ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல ஒரு அரேல ஒரு எலமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க. டிஃபால்ட்டா ஒரு அரே இருக்கு. அதுல ஏற்கனவே 5 எலமெண்ட் இருக்கு. அப்போ அதோட லெங்த் வந்துட்டு 5. ஓகேவா? இப்ப நம்ம புதுசா 25ன்னு ஒரு எலமெண்ட்ட இன்சர்ட் பண்ண போறோம். அது எங்கன்னா 3 பொசிஷன்ல. அதாவது இண்டெக்ஸ் படி 2ல, பொசிஷன் படி 3ல. அது 3 பொசிஷன்ல அது இன்சர்ட் ஆகணும். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது 30, 40, 50லாம் நவுந்து போணும். அப்பதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். அப்போ நம்மளோட லெங்த் வந்துட்டு டிஃபால்ட்டா 5ன்னு இருந்தது 6ன்னு மாறணும். அதுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குமா? ஸோ இந்த ஸ்பேஸ் உள்ள பொசிஷன்ல நம்ம வேல்யூவ லாஸ்ட்டா வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இத ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ சாம்பிளா ரன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிறலாம். இப்போ ARR அப்படின்னு ஒரு அரே நேம் வச்சிருக்கேன். இதோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 5. அத nல வச்சிருக்கேன். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த 25ங்கிற வேல்யூ தான் இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல ஐக்கு வேல்யூ வந்துட்டு n எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம பின்னாடியிலேருந்து தான் நவுத்த போறோம். 50 எடுத்து அந்தாண்ட பக்கம் நவுத்த போறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் வேல்யூ ஐல என்னோட வேல்யூ எடுத்து வச்சுக்கிறோம். அதாவது 5. ஓகேவா? அது வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரதுனால டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். அதனால இந்த இடத்துல சிம்பல் வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பொசிஷன். அதாவது பொசிஷன் வரைக்கும் நம்ம வந்துட்டு இத நவுத்திட்டே வரணும். அதனால இந்த லூப் வந்துட்டு ரிவர்ஸ்லேருந்து வரப்போது. கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா பொசிஷன்ல 3 இருக்கு. இப்போ I மைனஸ் மைனஸ்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் கீழ வரும். அரே ஆஃப் I மைனஸ் 1 வேல்யூ எடுத்து Iல வச்சிடுறேன். அரே ஆஃப் I மைனஸ் 1னா கரண்ட்டா Iல 5 இருக்கு. 5 மைனஸ் 1 4. அப்போ 4த் இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ, அத 5த் இண்டெக்ஸ்ல காப்பி பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கேயும் 50, இங்கேயும் 50 இருக்கும். இப்போ I வந்து 4ன்னு டிக்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். 4 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3 ஆன கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். அரே ஆஃப் I மைனஸ் 1 வேல்யூ எடுத்து Iல வச்சிடணும். அரே ஆஃப் I மைனஸ் 1னா அரேல 4 மைனஸ் 1னா 3rd இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? இந்த 40. இந்த 40 எடுத்து கரண்ட்டா இருக்கிற I பொசிஷன் நேரா மாத்திடணும். இப்போ இங்க 50 இருக்கு. இங்கேயும் 40 இருக்கு. இங்கேயும் 40 இருக்கு. இப்போ அடுத்த வாட்டி I வந்து 3ன்னு டிக்ரிமெண்ட் ஆகும். நம்ம போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. திரும்ப வந்துட்டு அரே ஆஃப் I மைனஸ் 1 வேல்யூ எடுத்து Iல வச்சிடணும். அரே ஆஃப் 3 மைனஸ் 1னா அந்த 2க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ அத எடுத்து இந்த இடத்துல மாத்திடணும். ஓகேவா? இப்போ 30, 40, 50 நவுந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 30 இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு 30 தான் ஆல்ரெடி இருக்குல்ல. இது டூப்ளிகேட் தானே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா நம்ம வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த எலமெண்ட்ட இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம லூப் விட்டு வெளில வந்துருவோம். ஓகேவா? இப்போ I வந்துட்டு 2ன்னு டிக்ரிமெண்ட் ஆகும்போது 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா லூப்ப விட்டு வெளில வந்துரு. வெளில வந்தது பிறகு எலமெண்ட்ல தான் அந்த 25ங்கிற வேல்யூ இருக்கு. அத எடுத்து அரே ஆஃப் பொசிஷன் மைனஸ் 1ங்கிற இடத்துல இன்சர்ட் பண்ணிடணும். ஏன்னா பொசிஷன்ல 3 இருக்கு. 3க்கு நேரா நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் படி 2ல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? பொசிஷன் மேபி 3ஆ இருக்கலாம். 3rd பொசிஷனா இருக்கலாம். ஆனா இண்டெக்ஸ் படி 2. அரே ஆஃப் பொசிஷன் மைனஸ் 1 ஈக்குவல் டூ எலமெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 3 மைனஸ் 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அரே ஆஃப் 2. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். அந்த 25 ஓகேவா? இப்போ சக்சஸ்ஃபுல்லா இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்போ n வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா 5 இருந்தது. அத வந்துட்டு 6ன்னு வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் லெங்த் வந்துட்டு ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணதுனால 6 தான் இப்போதைக்கு லெங்த். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண பிறகு ஃபார் லூப் போட்டு அரேவ பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். 0லேருந்து லெஸ் தென் என்னன்னா 5த் இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூவ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த லாஜிக்க ஜாவா ப்ரோகிராமா மாத்தியிருக்கோம். மெயின் கிளாஸ் இருக்கு. உள்ளார ஒரு மெயின் மெத்தட் இருக்கா? இப்போ அரே வந்துட்டு ஜாவாவ பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ்டா தான் சைஸ் குடுக்க முடியும். ஒரு சைஸ் குடுத்த பிறகு அத எகைன் வந்து இன்கிரிமெண்ட் பண்ண முடியாது. அதனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா எடுத்தோனே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணல. டைரக்ட்டா இனிஷியலைஸ் பண்ணிட்டா டிஃபால்ட்டா 5ங்கிற லெங்த் தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி ஆவணும். அதில ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னா, நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்செப்ஷன் வரும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா, டிக்ளேர் பண்ணும்போது சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட குடுத்துக்கிறேன். 10ங்கிற மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் 5 வேல்யூஸ அசைன் பண்ணிக்கிறேன். இத நீங்க யூசர் டிஃபைன்டா கூட வாங்கி அசைன் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு nல டிஃபால்ட்டா 5ங்கிறத வச்சுப்போம். இப்போதைக்கு. ஓகேவா? 5ன்னு வச்சுட்டு, ஸ்டார்ட்டிங் வேல்யூ Iல வந்துட்டு 5யும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ பொசிஷன். அதாவது ரிவர்ஸ்லேருந்து வரப்போறோம்.
பின்னாடிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவா நம்ம பொசிஷன வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் ஒரு கேப் கிடைக்கும் நடுவுல. இந்த 3 பொசிஷன்ல. அதான் இண்டெக்ஸ் படி 2, பொசிஷன் படி 3. அதில இந்த எலமெண்ட்ட இன்சர்ட் பண்ணிடணும் லாஸ்ட்டா இங்க. இன்சர்ட் பண்ணிட்டு n இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு 0லேருந்து n வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க. அரேவோட லெங்த் வரைக்கும் பிரிண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அரேவோட லெங்த் நம்ம 10ன்னு குடுத்துருக்கோம். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்லாம் 0, 0, 0ன்னு பிரிண்ட் ஆகும். அதனால தான் n யூஸ் பண்ணிட்டு nல ஏற்கனவே 5 இருந்திருக்கும். இப்போ 6ன்னு மாத்திட்டு 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணா, இந்த 10, 20, 30, 40, 50யோட 25 நடுவுல சேர்த்து இன்சர்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்றேன் பாருங்க. நமக்கு 5 வேல்யூஸ் தான் இங்க இருக்கு. ஆனா அவுட்புட்ல இன்சர்ட் ஆகி பிரிண்ட் ஆகும்போது 6 வேல்யூஸோட சேர்ந்து பிரிண்ட் ஆகுது.